வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ சிறுதானிய இட்லிக்கு மாவு எப்படி ஊற வச்சு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, சிறுதானிய இட்லின்னு அடுத்த வீடியோவில் போட்டேங்க. இப்போ வாங்க சிறுதானிய இட்லிக்கு மாவு எப்படி ஊற வச்சு அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போ அரிசி ஊற வைக்கலாம். நான் காப்படி உலக்கு தாங்க எடுத்திருக்கேன். அந்த உலக்குனால வரகரிசி ஒரு உலக்கு, சாமை அரிசி ஒரு உலக்கு, குதிரைவாளி அரிசி ஒரு உலக்கு எடுத்திருக்கேங்க. இந்த 3 அரிசிலையும் ஒவ்வொரு உலக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மட்டை அரிசி அதில் ஒரு உலக்கு எடுத்திருக்கேங்க. குண்டரிசி இட்லி டிஃபன் அரிசி போடுவோம்ல இட்லிக்கு, அதில் ஒரு உலக்குங்க. மொத்தம் 5 உலக்கு எடுத்திருக்கேங்க. 5 உலக்கு. நான் உளுந்து கருப்பு உளுந்து ஒரு உலக்கு எடுத்து தனியாக ஊற வச்சுருக்கேங்க. இது தனியாக அது தனியாக ஊற வச்சு, நம்ம எப்பவும் போல் இட்லிக்கு எப்படி உளுந்து தனியாக அரிசி தனியாக ஊற வைப்போமோ அதே மாதிரி இந்த அரிசியை தனியாக நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. உளுந்தையும் அதே மாதிரி அளந்து தனியாக அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. உளுந்து கருப்பு உளுந்து சீக்கிரமே ஊறாதுங்க. நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. உளுந்து நல்ல உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா சீக்கிரம் ஊறும். நல்லா கிளஞ்சிட்டு அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. உளுந்து இந்த மாதிரி கருப்பு உளுந்து தாங்க நான் எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். நல்ல உளுந்தாக இருந்தால் ஒரு உலக்கே போதும். அப்படி கொஞ்சம் உங்களுக்கு கூட வேணும்னா ஒரு கைப்பிடி அள்ளி போட்டுக்கோங்க. நான் ஒரு உலக்கு தான் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சுருங்க. உளுந்து நமக்கு ரொம்ப நேரம் ஊறணும். கருப்பு உளுந்து அள்ளி கிளையும் போது தோல் பிரியணுங்க, அந்த மாதிரி ஊறணும். உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் உளுந்து தாங்க கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். உளுந்தை தனியாக அள்ளிடுங்க, அப்புறம் அரிசி அள்ளி அரைங்க. அரிசி நல்லா ஓடுனதுக்கப்புறம் உளுந்து மாவையும் அதோடு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாங்க. கிரைண்டர்லேயே மாவோடு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக 2 பேக்கெட்டில் நான் அள்ளிக்கிறேங்க. ஒரே பேக்கெட் கொள்ளாதுங்கிறதுனால 2 பேக்கெட்டில் நான் அள்ளியிருக்கேன். சாயந்தரமே நான் அள்ளியிருக்கேங்க. அது காலையில் இட்லி ஊற்றுறதுக்காண்டி சாயந்தரமே கரைச்சி அள்ளியிருக்கேன். உப்புலாம் ரொம்ப போட வேணாங்க. உப்புக்கு லைட்டாக இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். உப்பு ரொம்ப சேர்த்து கரைக்க வேண்டாம். உப்பு ரொம்ப சேர்த்தா மாவு சீக்கிரமே புளிச்சிரும். உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தியன்னா மாவு ரொம்ப புளிக்காது. இது நான் காலையில் எடுத்ததுங்க. இந்த கிளைமேட்டுக்கு இப்படி தாங்க இட்லி மாவு எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. நான் இந்த இட்லிக்கு நான் கார சட்னியும் வச்சுருக்கேன், சாம்பாரும் வச்சுருக்கேங்க. அவ்வளோதான், சிறுதானிய இட்லி ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா சூடாக சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கும். இட்லி நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சிறுதானியம் எடுத்துக்கிறது அவ்வளோ ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி, இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு சிறுதானியம் தாங்க ரொம்ப ஒரு உடம்புக்கு நல்லது. செஞ்சு பாருங்க. சிறுதானியமே அதிகமாக எடுத்து சாப்பிடுங்க. ஓகே, பாய்ங்க. தேங்க்யூ.